ஹாய் நண்பா. மத்திய அரசாங்கத்தின் பொதுத்துறை நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்லேருந்து இப்போ வேலை வாய்ப்பு வந்திருக்கு. பேன் இந்தியா லெவலில் ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. மொத்தமாக 600 காலியிடங்கள் இருக்குது. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. பெல் நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இது வந்து பார்த்தீங்கன்னா நவரத்னா கம்பெனி, இந்தியாஸ் பிரீமியர் ப்ரொஃபஷனல் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரக்கூடிய அரசு நிறுவனம்ங்க. தற்பொழுது இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. 2 விதமான ஜாப் லொகேஷன் அப்டேட் ஆயிருக்கு. ஒன்று வந்து பெங்களூர் காம்ப்ளெக்ஸில் வேலை வாய்ப்பு, இன்னொன்று வந்து பேன் இந்தியா லெவலில். இந்த பேன் இந்தியா லெவல் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்திலையும் வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ஜாபுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெயினி இன்ஜினியர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு தான் இப்போ ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயினி இன்ஜினியர் பெங்களூர் காம்ப்ளெக்ஸில் 488 காலி இடங்கள் இருக்குது. பேன் இந்தியா லெவலில் 122 கால் இடங்கள் இருக்கு. ட்ரெயினி இன்ஜினியரில் எலக்ட்ரானிக்ஸ் கேட்டிருக்காங்க, மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் அதை ஃபாலோ பண்ணி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச வயது 18 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சிஎஸ்டிக்கு 5 years வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவு இந்த ஜாபுக்கு பிடெக் படிச்சவங்க இல்லைனா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் இன்ஜினியரிங் படிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 4 years கோர்ஸாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எந்தெந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வைஸாக வேலைகள் இருக்குது. ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு பர்டிகுலராக நிறைய ஈக்குவலன் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா பிடெக் ஆர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவங்க, இல்லைனா டெலிகம்யூனிகேஷன் இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்க, ஆர் டெலிகம்யூனிகேஷனில் நீங்கள் பிடெக் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலைகளுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க இல்லைனா மெக்கட்ரானிக்ஸ் இல்லைனா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் வேலைகள் வந்திருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலிஜிபிள், அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ஜினியரிங் படித்தவங்க, ஐடி படித்தவங்க, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கலில் வரக்கூடிய வேலை வாய்ப்புக்கு எலக்ட்ரிக்கல் பிடெக் எலிஜிபிள், அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு தான், ஆனால் நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி உங்களை ஹையர் பண்ணுறாங்க. இந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3 years வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. முதல் வருடம் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு 30,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 2வது வருடத்திலிருந்து மந்த்லி 35,000 ரூபாய் சேலரி கிடைக்குது. 3வது வருடத்திலிருந்து 40,000 ரூபாய் மந்த்லி கிடைக்குது. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் வந்து 2 years மட்டும்தான் இருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடிஷ்னலாக உங்களுக்கு 1 year இருக்கும். ஸோ மொத்தமாக ஒரு 3 years வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அடிஷ்னலாக இயர்லி அலவன்சஸ், அதாவது ஒரு போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு 12,000 உங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை வந்து கிடைக்கும். 3 வருடம் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா வருடம் ஒரு 12,000 வச்சு பார்க்கும்போது அடிஷ்னலாக உங்களுக்கு 3 yearsல ஒரு 36,000 வரைக்கும் கிடைக்குது. அண்ட் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது ட்ரெயினி இன்ஜினியராக முதல் 2 வருடத்தை நீங்கள் நல்லபடியாக கிராஸ் பண்ணுறீங்க, அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா 3வது வருடத்தில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இல்லைனா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் மட்டும் இல்லை, உங்களுடைய அட்டண்டன்ஸை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியராக அடிஷ்னலாக ஒரு 3 years, அப்போது ப்ராஜெக்ட் இன்ஜினியராக கிட்டத்தட்ட 4 years நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இயர்லி வந்து 25,000 வந்து உங்களுக்கு ஒரு ரெமுனரேஷன், ஜஸ்ட் ஒரு அலவன்சஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு அரசு நிறுவனத்தில் ஒரு இன்ஜினியர் கேட்டகரியில் நாலேஜ் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த பெல் டிபார்ட்மெண்ட்டில் கூட ஃப்யூச்சரில் வந்து நிரந்தர வேலை வாய்ப்பு போடுவாங்க. அந்த டைமில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸாக நிற்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் உடனே அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகுது. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஜாப் கிடைக்குது.
ரிட்டன் டெஸ்ட்டுக்கான கால் லெட்டராக இருக்கட்டும் அண்ட் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மொபைலுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இமெயில் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? பேன் இந்தியா லெவலில் ஓப்பனிங்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பெங்களூர் காம்ப்ளெக்ஸ்லேயும் வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, எல்லா ஜாபுக்குமே ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25, 26 இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம தமிழகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெங்களூர் போய் தான் ரிட்டன் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பிடெக் முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து கோர் ஃபீல்டில் ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குதுங்க. அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்க்கு 177 ரூபாய். மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்கள், அதாவது எஸ்சி/எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜ்லையுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். டெம்பரவரியாக ஹையர் பண்ணாலும் நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் நல்லாவே வந்து சேலரி கிடைக்குது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் உடனே அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.